இந்த இந்த வீடியோ வீடியோல எண்ட் ஒரு வரையும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இருக்கு. இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ யூடியூப்பில் நம்ம வீடியோ பண்ணுறதே அப்படின்றது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடிய தொழில், அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களை தவிர்த்து ஏதாவது புதுசாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு ஸ்டெப்பாகவும் இந்த யூடியூப்பை நாங்கள் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் எப்படா நீங்கள் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள். பண்றது மட்டும்தான் விஷயமே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தீபு மதன் vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறோம்? நம்ம யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சேனல் தீபு மதன் vlogs இருக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நேம் என்ன இருந்ததுன்னா தீபு என் டூடில் டைரின்ட்டு லாஸ்ட் இயர் 2023ல நான் ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணேன். Oh my god. ஏய் சும்மாடா, நானே நொந்து போயிருக்கேன். ஆக்சுவலா தீபு மதன் vlogsன்ற யூடியூப் சேனல் வந்து நான் ஜனவரி 2023ல தீபு ஹேனன்யா டூடில் டைரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே. அதுக்கப்புறமா நான் ஓனா என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு யோசிச்சியே கொஞ்சம் மந்த் அப்படியே பிரேக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்கள உள்ள நீங்க கொஞ்சம் என்ட்ரி ஆகுங்க, ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் சரி நேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் தீபு மதன் vlogsன்ட்டு ஏப்ரல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டா 1 இயர் ஆயிடுச்சு. இனிஷியலி இந்த ஏப்ரல்ல வந்து குரூப்பா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபேமிலியோட வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எங்க மாமியார் கூட ஸ்டார்ட் பண்ணோம். மாமியார் கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு தீபு மதன் vlogsல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்ட கண்டென்ட்டு மாமியார் வர்சஸ் மருமகள் கண்டென்ட் தான் போட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஊருக்கு போற வேலை இருந்ததுனால போனனால கொஞ்சம் அவங்களுக்கு பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறமா எங்களோட நாத்தனாருக்கு இன்ட்ரோ பண்ணோம். அவங்க கூட கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சோம். அப்புறம் அவங்களும் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுனால திரும்ப அடுத்த ஸ்டேஜுக்காக நாங்க வந்து கப்பலா போட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க கப்பலா வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுமே. அது கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்லோவா growth ஆகி இனிஷியல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பெருசா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ கமெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கமெண்ட்ஸ் எங்களுக்கு வரதில்லை. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வரதில்லை. இருந்தாலும் எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் என்றைக்குமே பிரேக் பண்ணதில்லை. நாங்கள் எடுத்த ஒரே ஒரு டெசிஷன் என்னன்னா, வாட் எவர் இட் மேபி, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம போடுறதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கோம். இந்த இனிஷியலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கமுக்கும் எங்களுடைய உழைப்பு அப்படின்றத தாண்டி வந்து கண்டினியூட்டி, அதாவது வீடியோஸை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் யூடியூப் கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஹோப் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலாக 1000லேயே, ஆமாம் 1000க்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1000க்கே நாங்க ரொம்ப நாள் ஏப்ரல் மந்த்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் போச்சு. ஏப்ரல் அவ்வளோவா மூவ் ஆகலை, மே கொஞ்சம் மூவ் ஆகலை. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கே எங்களுக்கு என்ன பண்றது எப்படின்னே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஏப்ரல் மே கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆகஸ்ட் இருக்கும் எக்ஸாக்ட்லி வந்து ஆகஸ்ட் மந்த்ல தான் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வந்து, அதாவது மானிட்டைசேஷன் அப்ரூவல். ஸோ அது வந்து எல்லாருமே யூடியூப் போன்ற எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்குக்கான ஒரு இன்கம் அப்படின்றது வந்தால் தான் வந்து இன்கம் அப்படின்றத தாண்டி ஒரு கிஃப்டா நம்ம ஃபீல் பண்ணலாம். ரெகக்னிஷன் அப்படி சொல்லலாம். ஓகே, ரெகக்னிஷன் நமக்கு இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்கான ஒரு பூஸ்டப் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் அப்படின்றது வந்து ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அப்ராக்சிமேட்டாக ஆகஸ்ட் நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. ஒரு வீடியோ செம ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல மானிட்டைசேஷன் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சேனல் ரீச் ஆயிருக்கும். ஸோ அடுத்து இன்னும் 2 ரூல்ஸ் இருக்கு. அந்த 2ல் ஏதாவது ஒரு ரூல்ஸை ரீச் பண்ணாலும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த 2 ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு ரூல்ஸை ரீச் அவுட் பண்ணணும். ஒன்று வந்து லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணதே இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நாங்க வந்து வீடியோஸ் பண்ணதே இல்ல.
ஷார்ட்ஸ்ல மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ யூடியூபுடைய மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து லாஸ்ட் 365 டேஸ்க்குள்ள நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இன்னொரு ரூல்ஸ், அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் வீடியோஸ் வரணும். அப்படி இல்லைனா லாஸ்ட் 90 டேஸ், நம்ம இன்னையிலேருந்து லாஸ்ட் 90 டேஸ் கேல்குலேட் பண்ணும்போது 10 மில்லியன் வியூஸ், ஷார்ட்ஸ் வந்து மினிமம் 10 மில்லியன் வியூஸ் வந்து நம்ம போட்டிருக்க எல்லா ஷார்ட்ஸோட கவுண்ட் வந்து வரணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வீடியோஸ் வந்து 4000 வாட்சர்ஸ், அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் வந்து 10 மில்லியன் வியூஸ். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரூல்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் பண்ணுவாங்க. மானிட்டைசேஷன் அப்ரூவல் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து நமக்கு காசு வந்துருமா, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் அது ஆட் ஆகி ஒரு ஒன் மந்த்ல வந்து மினிமம் $100. 1 மந்த்ன்றது தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் $50 எடுக்கிறேன், செகண்ட் மந்த்ல ஒரு $40 எடுக்கிறேன், நான் $90 தான் வரும். பட் தேர்ட் மந்த் நான் $10 ரீச் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட் மந்த்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து யூடியூப்ல இருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். வியூஸ் எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, எந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ரோத் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான இன்கம் அப்படின்றது வரும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளோட யூடியூப் இன்கம் பத்தி தான். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா யூடியூப்ல வீடியோ பண்றோம், உங்களுக்கு என்னப்பா யூடியூப்ல பண்றீங்க, ஜாலியாக தான் இருக்கிறீங்க, ஜாலியாக சுத்துறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு இப்போ வரையுமே எங்களுக்கு ஃபோனில் பேசுகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் பண்ணுறோம் அப்படின்றதோ 2 நிமிஷம் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் எடுக்கும்போது பண்ணிடுறோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பின்னாடி வர சண்டை, என்னென்ன நடக்குது, எவ்வளோ ஸோ இந்த பிரச்சனை. வீடியோஸ்க்கு நடுவில் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கும்போதும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், எனக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டைம்ல எடுத்தே ஆகணும், எனக்கு வீடியோ போடணும் அப்படின்ற எங்களோட ஒரு டார்கெட்காக அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா சில பேர் இப்போ எங்களுக்கு கால் பண்றவங்க கூட, உங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்கீங்க, நல்லா தானே வீடியோ பண்றீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு. ரெகுலரா எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி தான் எங்க வீட்லயும் சண்டை நடக்கும். பட் அதையும் தாண்டி எல்லாம் நடக்கும். சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு தான். எங்களோட சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனா இருக்கிறதுனால மட்டும் மற்றவங்க எல்லாருமே வந்து பேசுறாங்க. அதுக்காக நாங்க வீடியோ பண்ணாம எங்களால விட்டுட முடியாது. எங்களுக்கு இதை பண்ணி ஆகணும். இது பண்ணா மட்டும்தான் எங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவே ஆக முடியும். ஒரு கமிட்மெண்ட்டான லைஃப்ல இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே மூவ் ஆன் ஆயினே போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நிறைய பேர் டைரக்டாவே எங்க காதுபடியே பேசுறாங்க. இது பொருள் வச்சிருக்கீங்க, அந்த பொருள் வச்சிருக்கீங்க, கடன் இருக்குன்றீங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியா எல்லாரும் பேசுறவங்க பேசிடுவாங்க, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க அடுத்து எங்க பொழப்ப பார்த்துட்டு போகணும்னா, நாங்க எங்களோட ரூட்ல போயிட்டே தான் இருக்கணும். யாருக்காகவும் நின்னுட்டோம் அப்படின்னா எங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நாங்க மூவ் ஆகவே முடியாது. அடுத்தடுத்து எங்களோட வீடியோஸ் போட்டுட்டே இருந்தா மட்டும்தான் நாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் க்ரோ ஆக முடியும். ஆக்சுவலா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணி கொஞ்சம் க்ரோத் ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே யூடியூப். நெக்ஸ்ட் அது கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜ்ல தான் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா இது போதாது, இன்னும் கொஞ்சம் நீங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக முடியும். இப்பதான் நான் கொஞ்சம் தனியா இண்டிபெண்டண்டா இருக்கணுன்றதுக்காக என்னோட ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நீங்க எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுங்க. தீபு கிளாசிக் பொட்டிக்னு அதை பத்தி நான் அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். எங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தீபு கிளாசிக் பொட்டிக் தீபுவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பு. ஸோ அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டெசிஷன். ஸோ அது எதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் கூட வந்து பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இது நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உங்களுக்கு தேவையான கிளாத்ஸ் ஏதாவது குர்தாஸ்ல இருந்து வேறு என்னென்ன கேட்டகரிஸ் அவங்க வச்சிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டா பேஜும் ஆட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் இன்கம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ சர்ப்ரைஸ்ன்னு ஒன்று சொன்னோம்ல. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபு மதன் vlogs வந்து இன்னும் $100 ரீச் பண்ணவே இல்லை. $100 ரீச் பண்ணலன்றீங்க, அப்புறம் எப்படிடா நீங்க யூடியூப்ல இன்கம் எடுத்தீங்க, பேமெண்ட் உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு நீங்க வீடியோ போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுதான் சர்ப்ரைஸ். ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு 2019 இருந்து செம மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து சினிமா ரிலேட்டடான மீடியா விஷயம் எல்லாமே இவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதுல $100 ரீச் ஆகாமையே வந்து தீபு மதன் vlogs எடுத்த இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக. இந்த வீடியோல நாங்க சைட்ல வந்து அட்டாச் பண்றோம், நீங்க பாருங்க.
ஸோ நம்ம சேனல் தீபு மதன் vlogsல லாஸ்ட் 28 டேஸ், அதாவது ஏப்ரல் மந்தில் நம்ம எடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா $4.67 தாங்க. ஸோ $4.67 என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 83 ருபீஸ், ஒரு டாலர்னா 83 ருபீஸ் தான். 4000, அதாவது $4 $67 அரௌண்ட் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 ருபீஸு 4 into 83 எவ்வளோ வருது? ஒரு 350 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாங்க. ஸோ லாஸ்ட் 20 டேஸில் நம்ம சேனல் எடுத்த ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 350 ருபீஸ் தான். ஒரு மாதம் 28 நாள் நாங்கள் போட்ட எஃபர்ட்க்கு எங்களுக்கு யூடியூப்லேருந்து கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் தான். அப்படி இருந்தும் நம்ம இன்கம் எடுத்திருக்கோம் இந்த மந்த்து. அது எல்லாமே இப்போ நம்ம கண்டினியூஸாக சொல்ல போகிறோம். அதை தான் இப்போ நீங்கள் பாருங்கள். ஏப்ரல் மந்தில் நம்மளோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $4.31. ஸோ லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நம்ம சேனல் எடுத்திருக்கக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90.96. இதுதான் நம்ம சேனல் எடுத்திருக்கு. அதாவது ஏப்ரல்ல இருந்து நம்ம சேனல் இந்த 1 இயர்ல நம்ம சேனல் எடுத்த ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா $90.96 தான். $100 இன்னும் தீபு மதன் vlogs வந்து ரீச் பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 31 வரைக்கும் எவ்வளோ ரெவென்யூ எடுத்தோமோ அதுதான் வந்து இந்த ஏப்ரலில் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டோட நம்மளுடைய இன்னொரு சேனல் சொன்னோம் இல்லைங்களா, செம மீடியா, ஸோ அந்த யூடியூப் சேனலில் இருந்த ரொம்ப நாளாக அதில் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருந்தது. கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ஒரு $25 அரௌண்ட் இருந்துச்சு. அந்த டாலர்ஸும் இந்த $86 வந்து ஆட் ஆகி தான் நமக்கு $100 ரீச் ஆச்சு. அதோட ஆட் ஆகும்போது $110 நமக்கு ரீச் ஆச்சுல. ஸோ இந்த மந்த் நம்ம மார்ச் எண்ட் வரைக்கும் நம்ம எடுத்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த தீபு மதன் vlogsலேருந்து $86 அண்ட் ஆல்ரெடி இருந்த நம்ம செம மீடியா யூடியூப் சேனல் $110 தான். ருபீஸ் படி எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 9,140 ருபீஸ் தான் எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. அதாங்க இப்போ 2 சேனல் கம்பைன் பண்ணி ஆட்சன் மூலமா நமக்கு அமௌண்ட் ஆட் பண்ணி வந்ததுனால மட்டும்தான் எங்களால் தீபு மதன் vlogsலேருந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ எடுத்த அந்த 9,140 ருபீஸில் வந்து தான் நம்ம இனிஷியலி சின்ன இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். சின்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு சின்ன ட்ரீட்டு, இந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். தீபு மதன் vlogsனுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் வந்து வித்ட்ரா பண்ண போயிட்டுருக்கோங்க பேங்க்குக்கு. யூடியூப்லேருந்து நமக்கு ரிசீவ் ஆன 9,140 ருபீஸை நம்ம வந்து பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக பேங்க் வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் தீபு கிளாசிக் பொட்டிக் அப்படின்னு அந்த ஸ்டார்ட் அப்க்கு தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஒரு ஸ்பெண்டிங்கு, எங்களுக்கு இனிஷியலாக ஒரு சப்போர்ட்டும் ஒன்று இருந்துச்சு. ப்ளஸ் எங்கள் சைட்லேயும் என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய தீபு கிளாசிக் பொட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். எங்களோட சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு பவர் வரும், பூஸ்ட் வரும், ஹார்லிக்ஸ் வரும், போன்விட்டா வரும், எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் வர வீடியோஸ் எல்லாம், ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் பண்ணுறது சரியில்லை, இந்த அளவுக்கு நீங்கள் சரியாக குவாலிட்டியாக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க, ஷார்ட்ஸ்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்தா எங்களோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க ட்ரை பண்றோம். இனிமே புதுசா வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றோம். மறக்காம தீபு மதன் vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.